கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜிவிகே ராவ் கமிட்டி. இது எந்த இயரில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 1985. அடுத்தது பல்வத் ராய் மேத்தா குழு. இதை எந்த இயரில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 1957. அடுத்தது எல்எம் சிங்வி குழு. இதை எந்த இயரில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 1986. அடுத்தது பாருங்கள் அசோக் மேத்தா குழு. இந்த குழுவை எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 1977 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இயரை வந்து நம்ம கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோன்னு வைங்களேன், நமக்கு ஆன்சர் எப்படி வரும்னா 2, 4, 1, 3 அப்படின்னு வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வரும். ஓகேவா? அண்ட் தென் இந்த குழுக்கள் எல்லாம் எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் எந்த குழு போட்டிருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது பல்வத் ராய் மேத்தா குழு. அதை எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு கேட்டிருப்பாங்க. அந்த குழு வந்து 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து 1977 வந்த அசோக் மேத்தா குழு இருக்கா தெரியுமா, அவங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து 1985 வந்த ஜிவிகே ராவ் குழு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் நல்லா தான் இருக்குது, அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொண்டு போனால் நாட்டுக்கு நல்ல டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து எல்எம் சிங்வி குழு. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 1986 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட பஞ்சாயத்து இருக்குது தெரியுமா, அவங்களுக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்களையும் க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ.